மேச ராசி நல்ல ஒரு விசேஷமான குணம் படைத்த ராசி. ஒவ்வொரு ராசிக்காரங்கிட்டையும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய மேச ராசி என்பவர்கிட்ட ஒரு தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு தலைமை நிர்வாகம் உடையவங்களாக இருப்பாங்க. எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு வீட்லேயே ஒரு நபர்கள் இந்த மேசராசி என்பவர்கள் இருக்காங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிற மற்ற நபர்கள்லாம் வழி நடத்தக்கூடிய ஒரு அருமையான நபர்களாக இந்த மேசராசி என்பவர்கள் இருப்பாங்க. தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களாகட்டும், தன்னுடைய உடன்பிறப்புகளாகட்டும், கண்ணு கருத்துமாக அவங்கள பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசி. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் அனல் பறக்கும். மற்றபடி இந்த மேசராசி என்பவர்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இயற்கையிலேயே நல்ல ஒரு தைரியமான ராசி. ஏன்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசி இந்த மேசராசி. அதனால தான் ரொம்ப தைரியமானவங்களாக இருப்பாங்க இந்த மேசராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வேகம், விவேகம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு துடிப்புள்ள ராசி, தலைமை பண்பு உள்ள ஒரு ராசி அப்படின்லாம் இந்த மேசராசி என்பவர்களை சொல்லலாம். ஏன்னா 12 ராசிகள்லேயே முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி இந்த மேசராசி அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் சாதிக்கணும், எல்லா இடத்துலையும் நம்ம கொஞ்சம் முதன்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள். ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து அந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி தான். நேர்மறையாக இருப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள். மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற எண்ணம்லாம் உங்களுக்கு எப்பவுமே கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா அப்படியே உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த விஷயத்திலுமே இவங்க ஈடுபட மாட்டாங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய பலம். பலவீனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னா வேகம் இருக்கும், கொஞ்சம் விவேகம் இருக்காது. அவசரமாக எல்லாத்துலேயும் செயல்படுவாங்க. கொஞ்சம் அவசர புத்தி இருக்கிறதுனால முன்கோபம் டக்குன்னு வந்துடும். ஒரு சில விஷயங்களை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த முன்கோபம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மிகப்பெரிய பலவீனமாக அமைந்துடும் இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில நொடிகள்லேயே பார்த்திங்கன்னா அந்த மாறக்கூடிய இயல்பு இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன், இந்த அன்பா கருணையா லபபலாலாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு பேச வராது. வெளிப்படையாக கொஞ்சம் கடுமையாக தெரிவாங்க, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் அந்த வெளியில் வந்து அந்த பயத்தை காமிச்சிக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே பயம் இருந்தால் கடுகடுப்பை காமிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பவர்கள் இருப்பாங்க. இது இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அன்பா அந்த இடத்துல சொல்லும்போது அவங்க அந்த பேச்சு கேட்பாங்க. கடுகடுன்னு சொல்லக்குள்ள மற்ற நபர்கள் வந்து மற்ற ராசிக்காரங்களாம் அதை ஏற்றுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து இவங்களுக்கு பலவீனமாக அமைஞ்சிடும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேசராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவாங்க. நல்லா இருக்கிற இடத்துல நல்லா கலகலப்பாக பேசுவாங்க. பேச்சு திறன் உங்களுக்கு அதிகம். ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ரொம்ப மென்மையாக எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. இருந்தாலும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்களே ஒழிஞ்சி ரொம்ப ஒரு மென்மையான நபர்களாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் குறைவு. ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால மென்மையாக இருக்க மாட்டாங்க. உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன், இந்த அன்பாக அப்படியே மென்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் வராது அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசியில் சூரியன் உச்சம், சனி பகவான் நீச்சமாகக்கூடிய வீடு இந்த மேசராசி அப்படிங்கிறதுனால சனி பகவான் யார்? நீதிமான், கர்மக்காரகன். அவர் வந்து இந்த மேசராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் அப்படிங்கிறதுக்கு இவங்க கொஞ்சம் பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல தொழில் அமையணும், நல்ல தொழில் அமையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாளாக பாடுபடுவாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு உத்தியோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கரெக்டாக அது அமையாது. ஒரு சில இடைஞ்சல்கள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் ஏதாவது சின்ன இடைஞ்சல்கள் வரும். இவங்க கூட்டு தொழில் செஞ்சாங்கன்னா அமோகமாக வரும். தனியாக சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா ஒரு சில இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் நீச்சமாகக்கூடிய வீடு. தொழில்காரனகனே அங்கே வந்து நீச்சமாகும் போது ஒரு சில இடைஞ்சல்கள் இந்த மேசராசி என்பவர்களுக்கு தொழிலில் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மேசராசி என்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அது என்ன மாற்றங்கள்? சாதகமான மாற்றமா, பாதகமான மாற்றமா, அது வாழ்க்கையில் தான் நடக்குமா, தொழிலில் நடக்குமா அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கோம். வாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற
நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம்லாம் இந்த மேசராசியில் இருக்குது. இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னா, ராசியில் செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு பகவான், ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காரியத்தையுமே இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டிங்கன்னா கரெக்டாக நடக்கும். திட்டமிடாமல் நீங்கள் இறங்குற காரியங்கள் ஒரு பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பண வரத்து அப்படிங்கிறது கையில் கொஞ்சம் தங்காத மாதிரி ஒரு சூழ்நிலை, டக்குன்னு செலவாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. வருமானம் ஒரு பக்கம் வரும், உழைப்பு அதிகமாக போடுவீங்க, வருமானம் ஒரு பக்கம் இருக்கும். கையில் கையிருப்பு அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. திட்டமிட்டால் கூட அது கரெக்டாக நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல மேசராசி என்பர்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க. அந்த மாதிரி தான் இந்த காலகட்ட சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பணியில் ஒரு சில விஷயங்களில் இந்த மாதிரி இந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தூரிதமாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீண் விவகாரங்களில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உறவுகளே உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை இதை எனக்கு சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு வருவாங்க. அதை நீங்கள் முன்னாடி நின்று தலையிட்டு, நீங்கள் தான் தைரியமான ஆளுங்களாச்சே, முன்னாடி நின்று தலையிட்டு அதில் நானாச்சு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி போய் நிற்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக வருகின்ற வாரத்தில் இது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அவப்பேரோ கெட்ட பேரோ நடக்காது. தலையிட்டிங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கிரக அமைப்புகள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ஆரோக்கிய ரீதியாக கடந்த 5-6 ஆண்டுகளாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அது இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா கண் சம்பந்தமான பிரச்சனை இருந்திருக்கும், அது வருகின்ற நாட்களில் சரியாகும். மனதில் ஒரு உற்சாகம், மகிழ்ச்சி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக உழைப்பு போடுங்க. ஏன்னா சனி பகவான் ராசியில் இருக்கும்போது அதிகமான உழைப்பை போட்டிங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னா பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கல. இந்த காலகட்டத்தில் உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. என்னடா நம்ம தொழில் செய்யணும் ஆனால் அதில் வருமானமே இல்லை அப்படின்னு நீங்கள் விடாமுயற்சியை மட்டும் கைவிட்டுற வேண்டாம். விடாமுயற்சியோடு இருங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உழைப்பை அதிகமாக போடுங்க. ஒரு சிலர்லாம் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு ஆர்டர் புதுசாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட இந்த காலகட்டத்தில் அந்த அனல் பறக்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாமல் கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்க மூலிமா ஏதாவது ஒரு லாபமோ அல்லது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய திறமையை பாராட்டுற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் பிள்ளைங்க மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய நலனுக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போடுவீங்க. ஓரளவுக்கு பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மேசராசி என்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் கடந்த சில வாரங்களாக இருந்திருக்கும். அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மனவிட்டு பேசுகிறதுனால அது சரியாகும். சகோதரனால் சகோதரியால் இருந்த பிரச்சனைகள், மனத்தாங்கல்கள், மன கஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அவங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு சில அக்கறை காட்டுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அந்த துணிச்சல் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு சொத்து மாதிரி. எல்லா விஷயத்துலையுமே துணிச்சலாக இறங்குவீங்க. ஓரளவுக்கு வெற்றியை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு துணிச்சலோடு வெளியில் வளம் வருவீங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ளஸ்ஸாக இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கடனெல்லாம் ஓரளவுக்கு அடிச்சுட்டு ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை தேடிட்டு இருக்கிற பெண்களுக்கு அந்த கரெக்டான டைமில் அந்த வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. சின்ன சின்ன தடைகள் வரும், கூடுதலாக முயற்சி போட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
வீண் பிரச்சனையில் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தலையிட வேண்டாம். அக்கம்பக்க உறவுகள் கூட நீ வாப்பா இந்த பிரச்சனை நான் இப்படி தான் நடந்தது அப்படின்னு வந்து உங்ககிட்ட யதார்த்தமாக சொல்லுவாங்க. நீங்கள் யதார்த்தமாக ஒரு வார்த்தையை அந்த இடத்துல விட்டுருவீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் யாரோடைய விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம். குறிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. அதற்கு பதிலாக யோசித்து கொஞ்சம் செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கட்சியில் கூட சில பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. தேவையில்லாத வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் சந்தோஷத்தை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் பல காரியங்கள் பேசியே சாதிப்பீங்க. மன வருத்தம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல சிறப்பாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். என்ன ஒன்று உழைப்பை கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா இன்னும் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. முக்கியமாக உங்களுடைய பொறுப்பை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக செஞ்சிங்கனாவே நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய பொறுப்பை அடுத்தவங்க கூட கொடுத்து அதை வந்து சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய பொறுப்புணர்வை கரெக்டாக நீங்கள் செஞ்சிங்கனாவே போதும். இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீண் அலைச்சல் வரும். அதே மாதிரி எந்த காரியத்தில் இறங்கினாலும் கொஞ்சம் தீர ஆலோசிச்சுட்டு இறங்குங்க. நேராக போய் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இறங்குனீங்கன்னா அது உங்களுடைய மன நிம்மதியை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் உழைப்பு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய ஆக்கப்பூர்வமான முயற்சியை மட்டும் போடுங்க. அடுத்து வருகின்றது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது எதிர்பாராமல் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும். எதிரிகளுடைய இன்னல்கள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உழைப்பு அதிகமாக போடுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களை தேடி வரும். உழைப்பை கொஞ்சம் குறைவாக போட்டிங்கன்னா அதற்கேற்ற மாதிரி பலன்கள் தான் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உழைப்பை கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. விடாமுயற்சியோடு ஈடுபட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி என்பர்கள் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டுடுவாங்க. வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு அந்த பெருமானை வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.